ஹலோ, நான் அட்வொகேட் கோபால் பேசுறேன். மிஸ் டாக்டர் அராஜனா, சீக்கிரம் புறத்து வாங்க. ஆமா, ஆக்சிடென்ட். சீக்கிரம் வாங்க சார். எஸ். என்ன டாக்டர், எப்படி இருக்கு? காலை இனிமே நடக்க முடியாது. அதோட இதயத்துல பலமான அடிபட்டு இருக்கு. நாளை மத்தியானத்துக்கு மேல தான் உறுதியா சொல்ல முடியும். நான் கொடுத்த மருந்தை டய பிரகாரம் கொடுங்க, அப்புறம் வந்து பாத்துக்கிறது. கூட பிறந்த அண்ணன் விட்டு இருக்கும், அவன் வளர்த்து வாழ வைப்பாங்கிற தைரியத்தில் உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாம்மா அவங்க அம்மா. நான் உனக்காக பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கேம்மா. அதை இடிச்சு என்னையும் ஏமாத்திட்டு போயிடாத தாயே, என்னையும் ஏமாத்திட்டு போயிடாதம்மா. எங்கம்மா போறது? எங்க போறது? நான் நொட்டியானது மட்டுமில்லை, என் வாழ்க்கையே நொட்டி ஆயிடுச்சு. எந்த அத்தானை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அந்த அத்தானு எனக்கு இல்லைன்னு பிறகு உங்க வீட்டுல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே எனக்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லாதம்மா. இல்ல மாமா, நான் எங்கேயாவது போயிடுறேன். என்ன விட்டுருங்க மாமா, என்ன விட்டுருங்க மாமா, என்ன விட்டுருங்க மாமா. முடியாது, நான் விட மாட்டேன், நான் போக விட மாட்டேன். மாமா, நான் ஒரு அனாதை ஆயிட்டேன் மாமா. என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம். இது எனக்கு வழி விடுங்க மாமா. இல்ல இல்ல, நீ எப்படி அனாதை ஆக முடியும்? உன் தாய் மாமன் அவத்தை இருக்குங்கிறத மறந்துட்டியா? ஜெயா, தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ நொண்டி ஆறதுக்கு காரணம் யார்? கோபா. இந்த உலகத்தை விட்டே போறேன்னு உன்னை சொல்ல வச்சது யார்? கோபா. உன் காலை விடிச்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒடிச்சவன் தான் ஒட்ட வைக்க. அதுதான் சட்டம். அந்த சட்டத்தை படித்த கோபால் உன்னை விட்டுட்டு வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான்னா அவனை விட கூடியவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. கோபால் கிட்ட நியாயம் இருக்குன்னா, நீதி இருக்குன்னா, அவன் உன்னதாமா கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னையதாமா கல்யாணம் பண்ணிக்கணும்.
அப்பாவும் அண்ணனும் சாப்பிடாம இருக்காங்க. போங்கம்மா, போங்கம்மா. ஜெயாவை நான் பார்த்துக்க. என்ன பாரு ஜெயா, நான் தான் உன்னுடைய அப்பா. பயப்படாது, நான் உன்னே கல்யாணம் செய்துக்கிறேன். நான் தான் உன்னை கல்யாணம் செய்துக்க போறேன் ஜெயா. என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கல, ஆனதுக்கு அப்புறமா கட்டிக்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்லாது ஜெயா. அப்பா அம்மா நான் உன்னைத்தான் கல்யாணம் செய்துக்க போறேன் கண்டிப்பாக இருந்திருக்கேன். சந்தேகப்படாதே, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். என் வார்த்தையை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன் ஜெயா, நிச்சயமா காப்பாற்றுவேன். அமைதியாக இரு ஜெயா. ஏன் அழறீங்க? நான் ஒரு வக்கீல், தீராத எத்தனையோ வழக்குகளை தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா என் சொந்த வழக்கை தீர்த்து வைக்கிறதுக்காக உங்ககிட்ட ஆலோசனை கேட்க இல்ல, முடிவு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். கௌரி, என்னை எதுக்காக விரும்பினேன்? இது கூட தெரியாதா? நீங்க என்ன விரும்புனீங்க, நான் உங்களை விரும்பினேன். நீங்க என்ன வெறுத்திருந்தா நான் உங்களை வெறுத்திருப்பேன். அப்படின்னா இப்போ உன் வெறுப்புக்கு ஆளாக முடியாத சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நிஜமா நடந்தாலும் நடந்துடும். நிஜமா நடந்துடுச்சு கௌரி. கௌரி, எனக்கு ஒரு முறப்பொண்ணு இருக்கிறா. அவ பேர் ஜெயா. எங்க வீட்டுல தான் இருக்கிறா. என் சொந்த அத்தை பொண்ணு. என்ன அத்தை பொண்ணு? இப்ப அவளுக்கு என்ன? கல்யாணம் நடக்க போகுது. நடக்கட்டுமே, யார் வேண்டானது? நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் தானே வருத்தப்படணும். நான் தானே அவளை கல்யாணம் செய்துக்க போறேன். கௌரி, ஜெயாவை நான் கல்யாணம் செய்திருக்க அனுமதி எனக்கு கிடைக்குமா? அனுமதியா? எனக்கு துரோகம் செய்துட்டு இன்னொருத்திய கல்யாணம் செய்துக்க போறீங்களே, இந்த அநியாயத்துக்கு என்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல, உனக்கு துரோகம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தா வீட்டிலே இருந்திருப்பேன். நான் இங்க வந்தது நீதிக்காக கௌரி, நீதிக்காக. காதலிச்சவளை கைவிட்டு மற்ற பொண்ணுங்கிற பாசத்துக்காக அவளை கல்யாணம் செய்துக்க போற நீங்களா நீதியை பத்தி பேசுறீங்க? நீ நினைக்கிறது தவறு கௌரி. என் அத்தை மகள் ஜெயா
ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோடு போராடிக்கிட்டு படுக்கையில இருக்க. நான் அவளை கல்யாணம் செய்துக்க மறுத்தா அந்த படுக்கை அவளுக்கு மரணப்படுக்கை ஆயிடும். அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அந்த கடமையோடு சம்பந்தப்பட்ட நீதிக்காகத்தான் நான் இங்க வந்தேனே தவிர பாசத்துக்காக இல்லை. எனக்கு முதல்ல நீதி, அப்புறம் தான் பாசம். நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் கொள்கை. நீதிக்கு பின் பாசம், அதுதான் என் லட்சியம். நிறுத்துங்க. நீங்க ஒரு சாமர்த்தியமான வக்கீலுங்கிறத கேவலம் என்கிட்ட தானே காட்டணும். உங்க வார்த்தை ஜாலத்தினால நீங்க செய்யற துரோகத்தை மறைக்க பாக்குறீங்களா? இல்லவே இல்லை. நான் கடைசியா சொல்றேன், ஒரு பெண்ணுடைய காதலை கைவிடுறதை விட இன்னொரு பெண்ணை சாகடிக்கிறதா பெரிய துரோகம். துரோகத்தை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். உன்னை காதலிச்ச குற்றத்துக்கா கௌரி என்ன மன்னிச்சிரு. தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. உங்க அத்தை பொண்ணை காப்பாத்துறதுக்காக என்னை கைவிட்டுட்டு போறீங்களா? நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? போங்க போங்க, மனக்கோலத்தோடு வந்து என்